சரி, நானே சொல்லிடுறேன். தினகரன்ல சில நாட்களுக்கு முன்பு வந்த செய்தி, வெளிப்படையாக 40 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் கொள்முதல், நூலகங்களுக்கு 40 கோடி ரூபாய் கொள்முதல். இப்ப இந்த ஆர்டர் ஜியோ காப்பி பாக்குறேன், வாங்கி பார்த்தேன் நானு. அதுல வெளியிட்டு இருக்காங்க ஒரு 54 புத்தகங்கள் போட்டு 5 வருஷமா நூலகத்துக்கு புத்தகம் வாங்கல. எந்த அரசு? திமுக 4 வருஷமா புத்தகம் வாங்கல. கடைசி அதிமுக ஆட்சி 1 வருஷம், டோட்டலா 5 இயர்ஸ் நூலகத்துக்கு புத்தகம் வாங்கவில்லை. நூலகத்தை தரப்பதில் திமுக அரசு எப்படி இருக்கு? மதுரையில கலைஞர் நூலகம், திருச்சியில காமராஜர் நூலகம், கோயம்புத்தூர்ல பெரியார் நூலகம். சரி, பேரு வச்சீங்களா, சோறு வச்சீங்களா? அந்த அந்த பட்டியலை படிக்கிறேன், கொஞ்சமா படிங்க. 54 வேணாம் இல்ல, ஒரு 5 சாம்பிள். 324 தமிழறிஞர்கள், இது நூலுடைய பெயர். காப்பி 300 காப்பி, விலை 231. சப்ளை எவ்வளவு தெரியுங்களா? 69,300 ரூபாய். இது எத்தனை நூலகத்துக்கு கொடுப்பீங்க? இதாவது பரவாயில்ல, 300 காப்பி. சிலதான் பாக்குறேன், இன்டர்நெட் A to Z 75 காப்பி, இன்றி நீ நாளை நீ 94 காப்பி, எண்ணங்கள் தரும் அற்புத செல்வங்கள் 90, சுலப யோகாசனங்கள் 68, திறமையாக செயல்படுவது எப்படி 68, நினைவோடு நெஞ்சோடுதான் 75, யார் அப்படின்னு தலைப்பு 90, விரல்களை மீட்ட மீனை 98, வெற்றி தந்த அணுகுமுறைகள் 135. காப்பி. தமிழ்நாட்டில் உள்ள நூலகம் தெரியுமா? 4000 சொச்ச நூலகங்கள் இருக்கு. மாவட்ட தரங்கள் மட்டும் 3000க்கு மேல இருக்கு. இதெல்லாம் விமர்சனங்கள்லாம் சரி செஞ்சுக்குவாங்க சார். அந்த மாதிரி ஒரு இருங்க, உடனே அவசரப்பட்டு வந்துடாதீங்க. கடைசியா அந்த கேள்வி கேளுங்க. சரி, 4 வருஷமா ஏன் நூலகத்துக்கு ஆர்டர் கொடுக்கல? நீங்க என்ன கேட்காதீங்க. திமுக பேச்சாளர் மனுஷபுத்தன் இருக்காருல்ல, அவர் ஒரு பதிவு வச்சிருக்காருல்ல, அவர் கூப்பிட்டு நேர்காணல் பண்ணணும். இது முடிச்ச பிறகு நேர்காணல் பண்ணுங்க, அவர் சொல்வாரு. நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப